1004 மாணவர்கள் வழங்கும் செம்மொழி தாய். செம்மொழி தாயின் பெருமையை சிறப்பும் கவிதையுடன் தமிழ் மொழி வளர்த்த புலவர்களுடன் தமிழ் தாயின் பெருமை ஒரு நிகழ்வு. காலத்தை வென்றவர், காலத்தால் சாகாமல் இலக்கியம் பல இயற்றியவர், கம்பன் கவி பாடியவர், போற்றியவர், வள்ளுவத்தை விதைத்தவர், காப்பியங்கள் பல படைத்தவர், வாய்மையை வகுத்தவர், அமைதி வழிகாட்டும் அன்புவர், ஈது நன்று பிறர் நலவார கணக்கிட இயாபதிகள் வரலாறான அறிஞர்கள் பலரும் போற்றி பாதமாக புலப்பெயர் மண்ணில் போற்றி வளர்ப்போம். இமயம் தாண்டி தாய் தந்தை போற்றி வளர்ப்போம். புலப்பெயர் மண்ணில் போற்றி வளர்ப்போம். இமயம் தாண்டிய தாய் தந்தை போற்றி வளர்ப்போம். சங்க வைத்து தமிழ் வளர்த்தமை இயலும் இசையம் நாடுமாய் கீழறிந்த தமிழ் சங்க ஆலயம் கட்டுப்பாட்டு எட்டு புகையாய் அதுவும் குருகுமாய் அறவும் மரமுமாய் இயற்கையோட இயங்கு 50 நிலக்களில் வாழ்வியலை வகுத்த வாழ்ந்த வண்ணத்து தொல்மொழி சிறப்பு வேறெந்த மொழியிலும் பாராடுதலுக்கு வெஞ்சமான சொந்த வந்து மெஞ்ஞான வெந்தவென்று பொன்முதல் காட்டியத்தில் காட்டிவிட்ட ஆடிவும் என் அன்னை தமிழை செந்தவன் தாய் என் சிறப்பை ஓதி வந்தேன். தமிழ் மொழி இலக்கிய சிறப்பு, கலை சிறந்த தனி சிறப்பு, சக இலக்கியங்கள் பலவற்றை தன்னகத்தை கொண்ட பெருஞ்சிறப்பு, முத்தமிழ் போல் மூவகை இலக்கியங்கள் உரைநடை, கவிதை பேச்சு இரண்டுமை குன்றா இலக்கியங்கள் தந்தவரே எங்கள் செந்தமிழ் தாயே. உயிரிலை மேற்கொள்வோம் ஆயிரமாய்கள் எழுத்துக்களை உருவாக்கிய மொழி, வல்லினமாய் மெல்லினமாய் இடையினமாய் சொல் இனிமை பொருள் இனிமை ஓசை இனிமை இலக்கண சுவை என பல இனிமைகளை கொண்ட தாயவளே. பலத்தை நெஞ்சில் சூழமுதே பயிலும் தமிழிலும் சார்ந்தாய் இருக்கும் பழந்தமிழ் நூல்களை தந்தவளே. நீ சிறப்பினை போற்றி மகிழ்கிறோம். செந்தமிழ் தாயே வாழி வாழி, செந்தமிழ் தாயே வாழி வாழி. திருவள்ளுவர் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் விதற்றே உலகு. திருக்குறள் தன்னை உலகுக்கு தந்து வான்புகழ் கொண்ட வள்ளுவன் யான். இவ்வுலகில் மனிதர்கள் நல்ல வழியில் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு அறமும் ஒழுக்கமும் நிறைந்த வாழ்க்கையை கற்றுத்தர அறம் பொருள் இன்பம் என்ற முப்பாலையும் உள்ளடக்கி இதழில் 1330 குறள்களை எழுதினேன். என் குறள் பற்றி அறிஞர்கள் அணுவை துளைத்து கடலை புகுத்தி குறுகத் தளித்த குறள் என்று புகழ்ந்தனர். ஓதுவதற்கு எளிது, ஆனால் அதன் பொருளை முழுமையாக உணர்வது ஆழமானது. அதனால் தான் என் திருக்குறள் வேத பொருளாய் உலக பொதுமறையாய் தமிழ் தாயை அலங்கரித்து நிற்கின்றது. நீங்கள் எல்லோரும் குறளை கேட்டு அறவழியில் நடந்து வாழ்ந்தால் இந்த உலகமே நல்ல உலகமாக மாறும். வாழ்க தமிழ், வளர்க திருக்குறள். தமிழ் மொழியை நேசித்த உலக மக்களுக்கு நல்லொழுக்கம். புகழ்த்தவும் ஆத்திசூடி, கொன்றைவேந்தன், நல்வழி, மூதுரை மூலம் பல பாடல்கள் எழுதிய ஔவை பாட்டினார். அதியமானிடம் நெல்லிக்கனி பெற்று நீண்ட காலம் தமிழ் பணி செய்யும் வரம் பெற்றவர். முழுக்க கடவுளும் எம் தமிழுடன் விளையாடும் பாக்கியம் பெற்றவர். பாலும் தேனும் பாவும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் தூங்க கனி முகந்து தூமணியே, நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா.
என கடவுளிடமே இயல் இசை நாடகம் எனும் முத்தமிழை வரமாக பெற்று தமிழ் தாய்க்கு அணி சேர்த்த அவை பாட்டியான். சேர நாட்டில் பிறந்த ஒரு இளவரசன் நான். ஆனால் அரச ஆசனத்தை விட ஆர்வம் மீறியும் உயர்ந்தவன் என்று நம்பியவன். அதனால் என் அண்ணன் சேரன் செங்குட்டுவன் நாட்டை ஆட்சி செய்தார். நான் உலகுக்கு சொல்ல விரும்பியது ஒன்று. ஆர்வம் வெல்லும் அநீதி தோற்றும் என்று தமிழின் அறநெறியை உலகுக்கு பாடியது. தமிழின் பெரும் காப்பியம் சிலப்பதியாக எழுதிய புலவன் நான். தமிழ் மக்களின் பண்பான நீதியின் பெருமை, கண்ணகியின் தூய்மை, கோவலனின் துயரம், மருதையின் அநீதி, இவை அனைத்தையும் உலகம் அறிய என் எழுத்து படித்த என் சிலப்பதிகாரம் சொன்ன ஒரு பெரிய உண்மை. அறம் காக்கும் மனிதன் என்று உயர்வார். அரசியல் பல தோற்று அறம் உருவாக்கும். நான் இருக்கும் அதிகாரி தமிழன் அறநெறியை உலகுக்கு பாடியவர். தமிழ் உலகமே நான் தான் கம்பன், கவிதையின் கம்பீரம் கொண்ட கவிஞன். என் எழுத்தில் பிறந்தது உலகம் புகழும் கம்ப ராமாயணம். என் சொற்களை இசையுண்டு, என் கவிதைகள் உயிருண்டு. தமிழ் மொழியின் பெருமையை உலகம் முழுவதும் ஒலிக்கச் செய்தவன் கம்பன் நான். என் கவிதை சொல்லும் தமிழ் மொழி எவ்வளவு உயர்ந்தது என்று. ஆகவே பிள்ளைகளை தமிழ் மொழி நேசியுங்கள், தமிழின் செல்வங்களை காக்குங்கள். நான் கம்பன், தமிழின் பெருமையை பேசும் கவிஞன். மலகு தமிழில் பாடல் பலதம், பாட்டால் கொண்டு செய்த பாடல். நான் எழுதிய பாடல்களை மக்களின் மனதில் சுதந்திரத்தீயே ஏற்றினர். அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லை. ஏனெனில் நம் நாடு சுதந்திரமாக வேண்டும் என்று நான் கனவு கண்டேன். செந்தமிழ் நாடுகளின் போதினிலே இன்பத்தே வந்து பாயுது காதலிலே. தமிழ் மொழி உலகிலேயே மிக இனிமையான மொழி. பெண்களுக்கு விருதுகளுக்கு சாதி மத வேறுபாடுகளை நான் பாரதியா தமிழை சுதந்திரத்தை உயர். நான் வாழ்த்தாகும் தமிழுக்கு அவலத்திற்கு அந்த தமிழுக்கு தமிழுக்கு உயிரிழக்கிறேன். கவிஞர் சுப்பிரமணியர் பாரதியாரின் சிந்தனையை இருக்கும் கொள்ளத்தான் எனக்கு பாரதியார் பேர் வந்தது. நான் தமிழையும் தமிழர்களையும் மிகவும் நேசித்தவன். தமிழ் வளர வேண்டும், தமிழர் உயிர வேண்டும் என்று என் கவிதைகளை எழுதினேன். கல்வி பெற வேண்டும், சுமத்துவம் நிறுத்த வேண்டும், சாலைகள் பாட ஒழிய வேண்டும் என்று பல கவிதைகளை எழுதினேன். தமிழ் என்று சொல்வதால் தலைமையில் இல்லடா இது தமிழர்களின் பெருமையை பாடணும். தமிழ் முக்கியம், தமிழ் பண்பாடு உலகம் முழுவதும் ஒழிக்க வேண்டும் என்பதே என் கருத்து. அந்த கருத்தை எதிர்த்து போவது உன்னை போல தலைமுறையினர் தான். தமிழ் தமிழரடா
கல்லோண்டி மண்ணோண்டி கடல் தோன்றாங்க